ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புரை எப்படி சொல்லிக்கின இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவோட ஆசையை நிறைவேற்றுறன்ட்டு நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை எப்படியாவது வாங்கி அதை ஒரு அன்னை இல்லமாக ஆரம்பித்து அனாதையற்ற பெண்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற இலக்கியாவோட எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக செக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா கௌதம் எங்கே போகிற, எதுக்கு கையில் செக்கை வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட ஆசையை ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் நான் இன்றைக்கி நிறைவேற்ற போகிறேன். ஒரு வீட்டை வாங்கி அது அனாதை பெண்கள் இல்லம் மாதிரி நடத்த போகிறோம். நானும் இலக்கியா கார்த்திக் 3 பேர் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் கௌதம், இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் ஊருக்கு வாரி இறச்சிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னுடைய பொண்டாட்டியோட ஐடியாவை தூக்கி குப்பலை போட்டு மரியாதை பிஸ்னஸை பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பைரவி கோவப்பட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நான் என்னுடைய மனைவியோட ஆசை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகுவேன். அதனால் நீங்கள் என்ன தான் முட்டுக்கட்டை போட்டு தடுத்தாலும் இன்றைக்கி போயிட்டு நான் அட்வான்ஸ் கொடுத்து அந்த பில்டிங்கை புக் பண்ணி நான் அதில் கூடிய சீக்கிரம் அதில் அனாதை பெண்களை தங்க வச்சு பத்திரம் பராமரிக்கிறதா இல்லையோ பார்க்குறீங்களா பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் சார் சொல்கிறாங்க. அதுவும் பார்க்கல கௌதம், இது எத்தனை நாளைக்கு நிலைக்குது, அந்த அனாதை இல்லத்தில் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்றதெல்லாம் இன்னி கூடிய சீக்கிரம் பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய ஜானு பார்த்தீங்கன்னா என்ன பைரவி ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்க, இப்படி அட்டவக்கரம் போட்டு பேசிகிட்டு இருக்க, மரியாதையை உள்ளே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க, இந்த வீட்டில் தான் எனக்கு மரியாதையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்காக நம்மளுடைய ஜானி யோசிக்கிறாங்க, எதுக்காக இந்த பைரவி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, இவ அந்த அனாதை இல்லத்தில் ஏதாவது நடக்கூடாது பண்ணுறோளோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியம் நம்முடைய ரொம்ப நாள் கனவு எப்படியோ நிறைவேற போகுது. நம்ம கூடிய சீக்கிரமே நம்முடைய ரேவதி ஆயத்தோட ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிருது. அதுபோக கார்த்தியோட கல்யாணம் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க, அதுவுமே பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியம் யோசிக்க போகிறாங்க. இவங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது நமக்கு தெரியாது. நடக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய பைரவி பார்த்திங்கன்னா அந்த அனாதாசிரமத்தை தொடங்க விட மாட்டா, பல பிரச்சனைகளை பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.